உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். சாரா, அடி வாங்க போற பாரு. எனக்கு டைம் ஆகிட்டு விளையாடாத, சாப்பிடுறேன். எது கொடுத்தாலும் நானா நானா நானா, என்ன நானாமோ தெரியல. இட்லி கொடுத்தா வேணா, தோசை கொடுத்தா நானா, சரி உடச்சி அரிசியை கஞ்சி மரியாதை வச்சு கொடுக்கலான்னா அதுவும் நானா. என்னதான் சாப்பிட்டு வளர போறியோ எனக்கே தெரியல. இங்க பாரு, ஒழுங்கா சாப்பிடு. ஏய், அடி பிச்சிருவன் பாத்துக்க. அண்ணன் பாருடி, எது கொடுத்தாலும் இந்த பையன் சாப்பிடானா? எவ்வளவு நல்ல பையனா இருக்கான். நீ மட்டும் ஏன் இப்படி வளர்ற? ஒவ்வொரு வீட்லயும் ஆம்பளை பிள்ளைங்க தான் சொல்வழி கேட்காம வளருன்னு சொல்லுவாங்க. இங்க எல்லாம் தலைகீழா நடக்குது, தலைகீழா. எனக்கு டைம் ஆயிட்டு, லட்சுமியை தவிர அவளை ஸ்கூல் கூட போகணும்னு சொன்னாங்க. ஒழுங்கு மரியாதை சாப்பிடு. சாரம்மா செல்லல, தங்க பிள்ளைல, அம்மா குட்டியில, தங்க பாப்பாக்கு என்ன வேணும்? அம்மா அப்புறமா செஞ்சு கொடுப்பனா. இப்போ இட்லிய பக் பக் பக்குன்னு சாப்பிட்டுருமா. ஏய், உனக்கு அப்ப என்ன தாண்டி வேணும்? என்ன வேணும்? அப்படி விசித்திரமா என்னதான் தின்னு வளர போறியோ தெரியல. வேண்டடா போய் தொலை. என் பையனுக்கு நான் கொடுத்துக்கிறேன். உனக்கு என்ன வேணும்? என்னடி உளறிட்டு இருக்கேன்? நேரங்காலம் புரியாம படுத்துறியே. என்னத பாப்பா பூரி தண்ணி அப்படின்னா என்னது? ஷோ, என்னத்த சொல்லிட்டு இருக்கான்னு தெரியலையே. பாப்பா பூரி தண்ணி ஒன்னும் புரிய மாட்டுக்கு. ஓ, சக்தி சாரா? சக்தி சார் பூரி வாங்கி கொடுத்தாரா? ஓ, பானிபூரி வாங்கி கொடுத்தாரா? அததான் சொல்லிட்டு இருக்காளா பாப்பா பூரி தண்ணின்னு. இந்த வயசுல பானிபூரியா உனக்கு? பானிபூரி சாப்பிடுற வயசாடி உனக்கு? சக்தி சார் வந்துட்டார் போல இருக்கே. நீ ஒன்னும் சாப்பிடவே வேண்டாம், அவர் உனக்கு பானிபூரி வாங்கி தருவாரு. சாப்பிட்டு இரி. ஒன்னால அண்ணனுக்கு சாப்பாடு கொடுக்க முடியல பாரு. டைம் ஆயிட்டு இருக்கு, நீ முதல்ல கிளம்பு போடி. இவ்வளவு நேரம் முகத்தை பார்க்கணுமே, ஐயோ சகிக்கல. அழுதுகிட்டு மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு பைக் ஹார்ன் சவுண்ட் கேட்டக்கூடாது. உடனே சிரிப்பு வந்துருமே உனக்கு. ஒரு வழியே சுத்தணும். பாக்குறேன் எத்தனை நாள் நீ சுத்துறேன்னு. சரி போடி, நான் அவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு கடைக்கு கிளம்பணும். டைம் ஆயிட்டு. முதல் நீ போ, ரெண்டாவது லட்சுமியத்தை வந்து அண்ணனை தூக்கிட்டு வருவாங்க. சரியா? போ, அங்க போய் பானிபூரியை சாப்பிடு. ரொம்பலாம் சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் ரொம்ப ஹெல்த் கிடையாது. அருமையா செஞ்சு கொடுத்தா உங்களுக்கு எல்லாம் பிடிக்க மாட்டேங்குல்ல. கடையில எப்படியோ செஞ்சா உங்களுக்கு ருசியா இருக்கு இல்ல? போ போ. அப்பா, என்னடி தங்கம், என்ன காலையிலே ஒரே கொஞ்சக்கமா இருக்கு என் புள்ள. என்னம்மா, எங்க போனோம்? பைக்ல டூட்ரு போனோம், பானிபூரி சாப்பிடணும், அப்படிதானே? பிள்ளைக்கு பானிபூரினா ரொம்ப பிடிக்குமோ? இட்லி சாப்பிடல போல, வீட்டுக்குள்ள ஒரே பஞ்சாயத்தா இருந்துச்சு. இங்க பாரு, பானிபூரி எப்பமாவது சாப்பிடலாம், தினமெல்லாம் சாப்பிடக்கூடாது. அதுவும் நீ சின்ன குழந்தை. இட்லி தான் உடம்புக்கு நல்லது. அதுவும் அம்மா பார்த்து பார்த்து பக்குவமா கொடுத்தாங்கல்ல, சாப்பிடணும்ல நீ. எங்க சாரு குட்டிக்கு இப்ப எங்க போனோம்? பக்கத்துல தானேன்னு பைக் எடுக்காம வந்துட்டேன். வீட்டுக்கு போயிட்டு பைக் எடுத்துட்டு ரூட் லாங்க போலாமா, இல்ல பக்கத்துல எதுவும் கடைக்கு போலாமா? நேற்று பானிபூரி கடைக்கு போயாச்சு, இன்னைக்கு வேற எதுவும் கடைக்கு போமா? இல்ல பக்கத்துல இந்த பொம்மை கடையெல்லாம் போட்டிருக்கானா, பொம்மை கடைக்கு போமா? ஏய், போய் சொல்லாத. அவன் ஒண்ணு அடிச்சிருக்க மாட்டான், நீ தான் அவனை அடிச்சிருப்ப. வாழு அருந்த வாழு, பொய்யா சொல்ற? இருக்கட்டும், சரண் வருவான்ல, அவன்கிட்ட கேக்குறேன், அடிச்சு எடான்னு.
என்னம்மா காலையிலே ஒரே கம்ப்ளைண்டா இருக்கு. அம்மா ஏசுனா அண்ணன் அடிச்சான்னு. எனக்கு தெரிஞ்சு அவங்க எல்லாம் அது பண்ண மாட்டாங்க. நீ ஒரு ஆளுதான் அடிக்கிறது திட்டுறதெல்லாம். அடி வாங்க போற சரக்குட்டி. அப்புறம் பிள்ளைக்கு இப்ப நிறைய முடி விழுந்துட்டுல, இன்னைக்கு அப்பா தலை கட்டி விடட்டுமா? தலை கட்டி பிள்ளைக்கு தலை நிறைய பூ வைக்கணும். பிள்ளை பூ வச்சே நான் பார்த்தது இல்ல. கடைக்கு போமா, பூக்கார பாட்டுட்டு போய் நல்ல பிள்ளைக்கு தலை நிறைய பூ வாங்கி வச்சுட்டு வருவோம். இட்லி கடை காலையில ஆரம்பிச்சுன்னு சொன்னாங்க. டைம் ஆகிட்டே இருக்குன்னு திறந்த மாதிரி இல்லை. எனக்கு இன்னும் கிளைண்ட் வேற பார்க்கணும், ஆஃபீஸை போய் ஓப்பன் பண்ணணும். இங்கேயே இப்படி லோக்கலே சுற்றிட்டு இருந்தா காசை வேற கொண்டு வந்துட்டோம். கொடுத்துட்டு போயிட்டா அப்புறம் இங்கே வர வேண்டாமே, எதுனாலும் ஃபோன்லேயே கான்டாக்ட் பண்ணிக்கலான்னு பார்த்தா சரி இந்த ஒருத்தர் இருக்கார்ல கேட்டு பார்ப்போம் உங்க வீடு எங்க இருக்குன்னு. ஏய் சாருக்குட்டி, அப்பா பைக்ல தங்கம், அங்கிள் பைக்கு. இவரை அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் ஃபோன் இவர ஃபோனை தானே நம்ம வாங்கி பேசணும். ஆமா அவரே தான். ஹலோ சார், என்ன தெரியுதா? ஆமாங்க, எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம். அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு. சாரி ஞாபகம் இல்லை, எங்க பார்த்துருக்கணுமே? இதே ஊர்ல தான் பார்த்துருக்கோம். ஒருக்கு உங்க போனை கொடுத்தீங்களா? ராத்திரி இந்த பிள்ளைக்கு உடம்பு முடியலன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்திருந்தேன். அப்போ உங்க போனை தான் எமர்ஜென்சி கேட்டேன், கொடுத்தீங்க. போன் பேசிட்டு கொடுத்தேன்ல. என்னங்க எங்க ஊர்ல சுத்துற மாதிரி இருக்கு, வெளியூர் நீங்க இன்னைக்கு? ஆமா ஆமா ஆமா, இப்ப ஞாபகம் வந்துட்டு. எங்கங்க உங்க ஊர் கணக்கு வந்தாலும் வந்தேன், உங்க ஊர் என்ன விடுறதா இல்ல. இங்க புதுசா எஃப்என் ஃபினான்ஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களே, அங்க நான் தான் எம்டின்னு இல்ல, ஆளினால் நான் தான். இங்க பக்கத்துல இட்லி கடை, அன்னைக்கு சாப்பாடு நல்லா இருந்தது. அவங்கள்ட்ட மெனுலாம் கொடுத்துட்டு போயிருந்தேன். அப்போ நம்பரும் கொடுத்துருந்தாங்க, கான்டாக்ட் நம்பர். அந்த நம்பருக்கு இவ்வளவு நேரம் ஃபோன் போட்டு டயர்டான தான் மிச்சம், யாருமே எடுக்கல. அதான் நேர்ல பார்த்து காசை கொடுத்துட்டு போலான்னு வந்தா கடை அடைச்சிருக்கு. அவங்க வீடு இங்கதான் எங்கேயோன்னு சொன்னாங்க, அதான் காசை கொடுத்துட்டு போயிடலாமேன்னு வந்தேன். இந்த வெளியூர்ல வேலை பாக்குறவங்களுக்கே பெரிய தலையரிசல்னா சாப்பாடு தாங்க. சாப்பாடு சுத்தமா நல்ல ஒருத்தவங்க கொண்டு தர்றாங்க, ஏதோ வழி இல்லாம சாப்பிட்ட மாதிரி இருக்கு. நம்ம காசையும் கொடுத்துட்டு எதுக்கு சரியில்லாத ஒரு ஃபுட்டை சாப்பிடணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க நேரம் தான் இங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அன்னைக்கு கூட நான் வந்து பேசிட்டு போனேன். இப்போ நம்பர்லாம் கொடுத்தாங்க, அந்த நம்பருக்கு ஃபோன் அடிச்சு பார்த்தேன், எடுக்கவும் இல்லை. நேரில் கொடுத்துட்டு போகலாம், சாப்பாடு மெனுவும் கொடுத்துட்டேன். சரி காசு இப்போ ஒரு 5000 கொடுக்கலாம், அப்புறம் என்னவோ ஆனாலும் சரி ஃபோனில் பேசி ஜிபே பண்ணிடலாம்ல. நான் அடிக்கடி இங்கே வந்து அலைய வேண்டாம்ல, ஏன்னா ஆஃபீஸே நான் தான் ரன் பண்ணுறதுனால எனக்கு நிறைய ஒர்க் இருக்கும். இந்த மாதிரிலாம் அஃபிஷியலாக லாந்த முடியாது. ஐயோ நீங்க சாரிங்க, நீங்க எனக்கு தான் ஃபோன் பண்ணிருப்பீங்க. போனை வீட்டுல வச்சுட்டு இப்பதான் இந்த பிள்ளைக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்கலாமேன்னு வெளியே வந்தேன். நீங்க அந்த நேரம் பார்த்து அடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பக்கத்துல தான் வீடு, கொண்டு காசை கொடுக்குறீங்களா? இல்லாட்டி வேணாம், அவங்க பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருப்பாங்க, ஏன்டா கொடுங்க, நான் கொடுத்துக்கிறேன். ஏன் பொண்ணுதாங்க, சாக்லேட் வாங்க சும்மா நடந்து போலாமான்னு கூட்டிட்டு வந்தேன். அதான் பாக்குற பைக் எல்லாம் அப்பா பைக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. கொஞ்சம் வாழு பிள்ளை, மற்றபடி ரொம்ப நல்ல தங்க பிள்ளை. இது மாமாவோட பைக்கு. மாமா சொல்லு. உங்க பொண்ணு ரொம்ப அழகா கியூட்டா இருக்காங்க. ஹாய், என்ன சாக்லேட் வாங்க போணுமா? வரியா? மாமா கூட்டிட்டு போறேன், வா கூட்டிட்டு போறேன். ஏன் பாக்குறேன், அப்பா கூட மட்டும் தான் போவியா, இந்த மாமா கூட வரமாட்டேன்? என்னம்மா வாயேன். சோறு குட்டி இப்படி சொல்லக்கூடாது பட்டு, தங்க பிள்ளைல மாமா தானே கூப்பிடுது, போயேன். தப்பா எடுத்துக்காதீங்க, அவ யார்கிட்டயுமே போக மாட்டா. அப்பா அப்பா அப்பான்னு என்கிட்டே தான் ஒட்டிட்டு இருப்பா. அவங்க அம்மாட்ட கூட போக மாட்டேன்னா பாருங்களேன். சரிம்மா, சரி ஒன்று நான் தூக்கலை, உங்க அப்பா கிட்டே தாராளமா இருந்துக்கோ. சரிங்க சார், எனக்கு டைம் ஆயிட்டு, 5000 கொடுத்துருங்க. நான் உங்க நம்பருக்கு அப்புறமா கால் பண்ணி பேலன்ஸ் ஜிபே பண்ணிருக்கேன். சாப்பாடுல கொஞ்சம் நல்ல குவாலிட்டியா இருக்கட்டும், டைமிங் கொண்டு வந்துட சொல்லுங்க. ஏன்னா ஆஃபீஸை பொறுத்தவரைக்கும் அட்டண்டன்ஸ் இருக்குது. அதில் ஒரு 5 மினிட்ஸ் லேட் ஆனாலும் சேலரி வந்து ஆஃப் டே சேலரி மாதிரி இது பண்ணிடுவாங்க, கட் பண்ணிடுவாங்க. அதுக்கு தான் சொல்றேன், சீக்கிரமா டைமுக்கு சாப்பாடு கொண்டு வந்துட சொல்லுங்க. நான் மெனுலாம் ஆல்ரெடி கொடுத்துட்டேன், இருந்தாலும் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஒர்க்கு கூட சென்ட் பண்றேன். ஓகே, போயிட்டு வரேன் பெட்ரூ. ஏய் வர வர உனக்கு சேட்டா கூட போச்சு. அது அவரு பைக்குமா, அப்பா பைக்கு வீட்டுல இருக்கு. பைக்ல போகணுமா? சரி வா, ஆசையா கேட்டப்பான பைக்ல போய் இன்னைக்கு ஒரு நாளும் பானிபூரி சாப்பிட்டுட்டு வந்துருவோம். அம்மாட்ட சொல்லாத, திட்டுவாங்க. சரி இந்த காசை சரி அம்மா கடைக்கு வரட்டும், அப்புறமே போய் கொடுத்துக்கலாம். சரி உனக்கு எங்கெல்லாம் போகணும்னு கை காமிக்கிறியோ அங்கெல்லாம் இந்த அப்பா உனக்கு கூட்டிட்டு போவேன். என்ன அப்பாவுக்கு இன்னைக்கு ஒரு வேலையும் கிடையாது, உன்னை சுத்தி ரவுண்ட் அடிக்கிறது தான் எனக்கு வேலையே. ஷோ தலை ஒரு மாதிரி சுத்தின மாதிரி இருக்கே, கண்ணு வேற திறக்க முடியல. குடிக்கவே கூடாதுன்னு இருந்தேன் வாழ்க்கையில,
என்னையும் கடைசி குடிக்க வச்சு குடிக்காரன் ஆக்கிட்டாங்கல்ல. அப்பா தலை என்ன மாதிரி வலிக்கு. ஆமா, நம்ம பனியன் எப்போ போட்டோம்? ஷர்ட்டோடி தான் இந்த மாதிரி இருந்துச்சு. ஷோ பாட்டில் எல்லாம் கீழே போட்டு என்னென்ன அட்டகாசம் பண்ணன்னு தெரியலையே. அதுல என்ன நடந்திருக்கும்? ஷோ ஐயோ தலைவலிக்குதே தலைவலிக்குதே. நைட்டு சுகு வந்தா. சுகு வந்து ரூமுக்கு வந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் எதுவும் ஞாபகமே இல்லையே. ஓ, சுகுட்ட தான் கேட்கணும். சே, நம்ம தப்பா நினைச்சிருப்பலா தண்ணி அடிக்கிறவன் அப்படி இப்படின்னு. என்ன நடந்துச்சு கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். நான் குதிக்க தான் போவேன். எல்லாம் சேர்ந்து என்னையும் குதியாதான் ஆக்கிட்டாங்க. சிவாஜி பண்ண பார்த்து தான் இப்போ ஞாபகம் வருது. இது மனம் வேண்டும் என்ன பாத்து அந்த பாத்து கூட ஞாபகம் இல்லை. சுகு சுகு லைஃப் வே போச்சு. உன்னை பார்க்கும்போது எனக்கு அழகியா வருது. என்னத்தான் இதெல்லாம் புது புது பழக்கமா பழகி வச்சிருக்கேன். என்னாச்சு? அப்படி என்ன ஆயிட்டேன்னு கேக்குறேன். இந்த காய் உன்னை கடைசி குடிக்க வச்சுட்டா பத்தியா? அவளாம் ஒரு மனுஷியா? அவளாம் ஒரு ஆளுன்னு அவ பின்னாடி பழஞ்சிட்டு இருக்க பாரு. அதான் நீ குடிக்காத ப்ளீஸ். அவங்கள அக்கறை அன்பு எனக்கு நிறையவே இருக்கு. உன்னை இப்படிலாம் எனக்கு பார்க்க பிடிக்கல. பார்க்கவே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ் வேண்டாம். சுகு அழாத. நீ அழனா எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. சுகு அழாதம்மா, தங்கம்ல அழக்கூடாது. பொம்பளைங்க கண்ணீர் விட்டா மனசு தாங்காது. அழாது சுகு சொல்லல போடவில்லை. அழகா இருக்கு. அழமாட்டேன்ப்பா, அழமாட்டேன். நீ சொன்னதுக்கு அப்புறம் நான் அழுவேனா? அத்தா, உனக்கு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸிங் பண்ண ரொம்ப பிடிக்கும்ல. உனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதுக்காகவே நான் ஒவ்வொரு கோர்ஸ்லையும் சேர்ந்துருக்கேன் தெரியுமா? உனக்கு குக்கிங் பிடிக்கும், ஆனால் எனக்கு குக்கிங்கே தெரியாது. ஆனால் உனக்கு பிடிக்குங்கிறதுக்காக குக்கிங் கிளாஸ் போனேன். அது மாதிரி மாடர்ன் ட்ரெஸ்ஸை தவிர எனக்கு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸே தெரியாது. உனக்கு பிடிக்குங்கிறதுக்காக சாரி ட்ராப்பிங் கிளாஸ் போய் கற்றுக்கிட்டேன். இன்னும் உனக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் நான் கற்றுக்கிடுவேன். ஏன்னா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். இப்பவும் ஐ ஸ்டில் லவ் யூ. சாரி சுகு, என்ன மன்னிச்சிரு. தயவு செஞ்சு மன்னிச்சுக்குரு. ஒன்று என் மனசில் காய் அளவுக்கு நினைக்க முடியல. அதான் காய் லவ் பண்ண ஆரம்பித்தேன். அவர் ரொம்ப நல்லவர் தெரியுமா? என்ன ஒன்று சென்டிமெண்ட் ஃபுல். அதான் அப்பப்போ ஏதாவது உளருவா. அப்பப்போ உளருவாள் என்ன பெருசாக எடுத்துக்கிறதே இல்லை. ஆனால் இன்னைக்கு என்னை மறந்துடுங்கன்னு சொல்லிட்டா. அதுதான் என் மனசு தாங்க முடியல. சுகு சுகு ஐ மிஸ் யூ சுகு. உடனே எனக்கு பிடிக்கும். ஆனால் காய் அளவுக்கு இல்லை. செல்ல கௌதம் அத்தான்ல. அத்தான் உனக்கு என்னதான் பிடிக்கும்? இவ்வளோ நாள் என்னதான் பிடிச்சிட்டு இருந்து எனக்கு தெரியும் உன்னை பற்றி. உன் மனசு எனக்கு தெரியாதா? என் மனசு உனக்கு தெரியும், உன் மனசு எனக்கு தெரியும். ஏன்னா நம்ம மனசு நம்மள்கிட்ட இல்லையே. எங்களோட மனசு உன்கிட்ட இருக்கு. உன்னோட மனசை பற்றி எனக்கு தெரியும். இடையில அவள் எதுக்கு புகுந்தா தெரியுமா? உன் மேலே லவ்வோ அஃபெக்ஷன் எல்லாம் அவளுக்கு கிடையாது. அவளுக்கு உன் பணம், உன் அழகு, உன்னோட இமேஜ் இதில் தான் அவளுக்கு கவனம். எப்படியாவது ஏதாவது ஒரு பிட்டை பாட்டு உன்னை கவுக்கணும்னு நினச்சா கரெக்டாக கவுத்துட்டா பத்தியா? நான் மட்டும் உன் கூடயே பர்சனல் செக்ரட்டரி மாதிரி இருந்திருந்தா கண்டிப்பாக நீ என்னதான் லவ் பண்ணியிருப்ப. எனக்கு தெரியும். இங்கே பாரு, நம்ம மனசை விட்டு இன்னைக்கு ரொம்ப நிறைய பேசி ஆகணும். பேசினாதான் உன் மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். என் மனசில் உள்ளது உனக்கு புரியும். இருந்து பேசலாமா? உனக்கு அன்பு தான் தேவை. அன்புக்கு நீ ஏங்கி தவிக்கிற எனக்கு தெரியும். அத்தை போனதுக்கப்புறம் உன்கிட்ட அன்பு காமிக்க யாருமே இல்லை. அதனால நீ அன்புக்கும் பாசத்துக்கும் ஏங்கிட்டு இருந்த. இப்படியே நின்று பேசிட்டு இருந்தா ஒன்றும் தெரியாது. வா உட்காந்து பேசலாம். சுகு சுகு சுகுமா கையெடு. எனக்கு டச் பண்ணி பேசினா பிடிக்காது தெரியும்ல. அத்தான் எனக்கு இல்லாத உரிமை அப்படி உங்ககிட்ட யார் எடுத்துக்க போறா? எனக்கு தான் உன்கிட்ட எல்லா உரிமையும் இருக்கு. நான் எல்லா உரிமையும் இன்னைக்கு எடுத்துக்க போறேன். இந்த மொமெண்ட்டை நம்ம சந்தோஷமா ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? அட, இந்த மாதிரி நம்ம லைஃப்ல ஒரு ஸ்வீட் மெமரிஸ் கிடைக்கவே கிடைக்காது. ஸ்வீட் மெமரிஸை அப்பப்போ ஃபோட்டோ மூலம் சேவ் பண்ணிக்கணும். ஸ்மைல் பண்ணு. சிரிச்ச மாதிரி இருந்தாலும் நல்லா இருக்கும். உனக்கு என்ன சோகம்? உன் சோகத்தையெல்லாம் இப்போ நான் மறைக்கிறேன். இங்க பாருதா, சிரி. ஆமால, சிரிச்சிட்டு போட்டோம் ஆறும். இது ஸ்வீட் மெமரிஸ் தான். சுகு என் பக்கத்தில் அன்பான சுகு. அத்தான் இந்த மாதிரி ஒரு நாளுக்கு தான் நான் காத்துட்டு இருந்தேன். அத்தான்
இன்னும் உன் வாழ்க்கையில யாரும் கிடையாது, இந்த சுகு மட்டும்தான். இன்னையிலேருந்து நம்ம வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண போறோம். இன்னும் உன் வாழ்க்கையில காயு கீயும் எவளும் கிடையாது. ஒன்லி ஒன் இந்த சுகு தான், சுகு கௌதம். இனிமேல் அதான் இந்த நாளை உன் வாழ்க்கையில நீயும் மறக்க மாட்ட, நானும் மறக்கவே மாட்டேன். ஏய் சுகு, உன் ரூமுக்கு போ. எங்க ஏன் படுத்துருக்க? எந்திரி எந்திரி, அங்க போ. என் ரூம்ல ஏசி ஒர்க் ஆகல தான், இன்னைக்கு ஒரு நாள் ப்ளீஸ். சுகு கையெடு, சுகு கையெடு. ஷோ ஒண்ணுமே ஞாபகத்துக்கு வர மாட்டேக்கே. பேசிட்டு இருந்தா ஒருவேளை அவதான் ஷர்ட்லாம் கழிச்சு ஒரு வாந்தி எடுத்துட்டு போன்னு துவைக்க கொண்டு போயிருப்பாளோ? இருக்கலாம், அது ஒரு பைத்தியம், இதெல்லாம் செஞ்சாலும் செய்யும். ஷோ கடவுளே, இன்னும் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கவே கூடாது. ச்சே, நமக்குன்னு ஒரு கொள்கை, நமக்குன்னு ஒரு இதெல்லாம் வச்சிருந்தோமே, பாலிசி எல்லாம் எல்லாம் நேற்று ஒரு நாள்ல தவிடுபடி ஆயிட்டே. ஒரு லெமன் ஜூஸை போட்டு குடிப்போம். ச்சே, சுகுட்ட கேட்கலாம் இங்க என்ன நடந்ததுன்னு. இல்ல அவட்ட பேசினா எதையாவது உளறிட்டே இருப்பா. காய் போய் பார்ப்போம். அவன் நேற்று ஃபோன்ல பேசினது கூட அவங்க அம்மா பக்கத்துல நின்று பேச வச்சுக்கலாம். நம்ம நேர்லயே போவோம், பொண்ணு பார்க்க தானே வர்றாங்க. அங்க போய் நம்ம நிலைமையே சொல்லுவோம். கேட்கலையா, கல்யாணத்தை முடிச்சு காயுவை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடலாம். கௌதம், இன்னைக்கு உன் வாழ்க்கையில ஒரு டர்னிங் பாயிண்ட். கண்டிப்பா காயுவை யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க போறது இல்ல. இன்னைக்கு போறோம், அப்புறம் பாத்துக்கலாம். அவங்க வீட்லயும் அந்த மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்கானே ஒரு இருக்கேன், அவன்கிட்ட பேசுவோம். புரியல, கல்யாணத்தை பண்ணி கூட்டிட்டு வந்துகிட்டே இருக்கலாம். நம்மள பிடிக்காம இல்ல, கண்டிப்பா நமக்கு காயு பிடிச்சதுனாலதான் அவை ப்ரொபோஸ் பண்ணா. பாத்துக்கலாம், எவ்வளவோ பாத்துட்டோம். ஒருவேளை நமக்கு இப்படிதான் கல்யாணம் நடக்கணும்னு விதி இருந்தா யாரால மாத்த முடியும்? இது கூட ஒரு விதம் நல்லதா போச்சு. வீட்டுல பேசி சம்மதிக்கல, இங்க கேட்டாலும் சம்மதிக்க போறது இல்ல. இப்படியே நாளை போட்டு நீட்டிச்சிட்டு இருக்கிறதுக்கு இன்னைக்கு ரெண்டுல ஒரு முடிவு பாத்திர வேண்டியதான். இதுக்கும் ஜுவல்லரி ஷாப்ல போய் தாலி செயின், புது ட்ரெஸ், இல்ல புது ட்ரெஸ் எல்லாம் வேண்டாம், நம்ம ஏற்கனவே யோசிச்சு வச்ச மாதிரி இருக்கும். ஏதாச்சுமா போன மாதிரி தாலி கட்டி கூட்டிட்டு வந்துடணும். இதுதான் கரெக்ட். கௌதம், இன்னைக்கு மட்டும் விட்ட அவ்வளவுதான். காயோ வீட்டுல அதே இதையும் சொல்லி மைண்ட் டைவர்ட் பண்ணிடுவாங்க. கௌதம், இன்னைக்கு உன் லைஃப்ல முக்கியமான நாள். எந்திரி, பட்டு வேட்டி பட்டு ஷர்ட்லாம் எடுத்து கட்டிட்டு கிளம்பிடு. இன்னைக்கு உனக்கு கல்யாண நாள்னு கடவுள் எழுதி வச்சிருக்காரு என்னமோ.